இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 11ஆம் நாள், திருப்பாவை 11ஆம் பாசுரம். கற்ற கரவை கனங்கள் பல கரந்து சென்ற திரளிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொழியே புற்றவள் புல்குணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றதே பேசாத செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுறங்கும் பொருளேலோரங்கோவாய். இதன் பொருள் என்னவென்றால், ஆயர் குலத்தில் கன்றுகளுடைய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவர்கள் குற்றமற்ற தொழிலை செய்பவர்கள். இருப்பினும் வழியே வரும் பகைவர்களுக்கு தன் பலத்தை நிரூபித்து அவர்கள் வீரத்தை அழியும்படி செய்பவர்கள். அப்படிப்பட்டவர்களின் குடும்பத்தில் பிறந்தவளே, பொன்னால் செய்யப்பட்ட கொடி போன்ற பெண்ணே, புற்றில் வாழும் பாம்பின் படம் போன்ற இடையை பெற்றவளே, காட்டில் வாழும் மயிலையின் சாயலை பெற்றவளே, செல்வக்குடியில் பிறந்த பெண்ணே, இழந்து வருவாயாக. நாங்கள் சுற்றம் சூழ வந்து உனது வீட்டின் முற்றத்தில் புகுந்து முகில்வண்ணனுடைய பெயர் சொல்லி பாடுகிறோம். நீ சிறிதேனும் எங்களுடன் பேசாமல் உறங்குவதன் பொருள் என்ன? நாங்கள் அறியோம் என்பது இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.